வைகுண்ட சுவாமிக்கே பதறி வாழுங்கோ கண்ணுமக்கா பொய் கொண்ட மற்றோருக்கு புத்தியை எந்தஞ்சாதிருங்கோ அவனவன் தேடும் முதலெல்லாம் அவனவனை தாண்டிடுங்கோ எவனவனுக்கும் இனி பதறி அலைய வேண்டாம் கண்ணுமக்கா பொய்யும் இல்லை பிசாசும் இல்லை பில்லியன் வினைகள் இல்லை நொய்யும் இல்லை நோவும் இல்லை நொம்பலங்கள் துன்பம் இல்லை பொய் இல்லை இறைகள் இல்லை சுருட்டு மாஞால வித்தை இல்லை மை இல்லை உலகத்தோரே நீங்க வாழும் ஓ நினைவால் என்றார் சான்றவருக்கெல்லாம் புத்தி சொல்லி ஐயா சங்கட நோய் விழி தீர்த்து வைத்தார் கூறி கூறுகிய மக்கள் எல்லாம் இந்த குறுங்கலின் ஈசனை எதிர்த்து நின்றார் தாழ்ந்து கிடந்தவர் உயர்ந்திடவே அதை தாங்க முடியாத நீசரெல்லாம் திருவாங்கூர் ஆண்டிடும் மன்னனிடம் அவதூறுகளை பேசி கோழி சொன்னார் கோணியின் கோலத்தில் வந்த நீசன் வைகுண்டரை சோதனை செய்ய வந்து சுசீந்திரம் தன்னில் வந்த வந்து அவன் மந்திரிமாரோடு ஏது சொல்வான் மந்திரிமார்களை சொல்லிடுங்கோ இந்த மாநிலத்தில் எனக்கு எதிரியுண்டோ அனைத்து மக்களும் வர ஏதாவது பண்ணி பேச்சாளர் எல்லா மக்களும் பங்குனி எல்லா மக்களுக்கும் நன்றி ஐயா நிலையத்துக்கு வந்த அனைத்து நான்கோடி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி செய்திகளுக்காக வேல்ராஜ் ஐயாவை பற்றி கூரைகள் சொல்லி கூறி அடங்காத கோள்களை மூட்டினன்கான் ஆண்டவராம் ஐயா வைகுண்டரை அவன் அரசனுக்கு எதிரியாக்கினன்கான் ஊழியங்கள் செய்யும் சங்குலத்தில் உலகளந்த மாயன் வந்தேன் என்று உலக மக்களை ஒன்று கூட்டும் அவன் உங்களுக்கு எதிரி என்று சொன்னான் வைகுண்ட சாமி என்று சொல்லி இந்த வையகம் முழுதும் அழேனென்று வாயினால் மக்களை மயக்குகிறான் என்று வஞ்சகன் வார்த்தையால் தீயை வைத்தான்.
கேட்ட மன்னன் மனம் மயங்கி நடுங்கி கோபம் முற்று சோதிரி ஒருவனை தான் அழைத்து இந்த சூட்சம வீதியை பாரு என்றான். சோதிரியே இந்த சூத்திரத்தை நீ சாத்திர வேதத்தில் பாரு என்றான். சாதியில் கீழான சங்கூலத்தில் அந்த சாமி வருவாரோ என்று கேட்டான். இன்ன கூலம் என்று சொல்லவில்லை மன்னா இறைவன் வருகின்ற காலம் மீதே பொறுமை கூலத்தில் பெரிய வழியில் பெரியவன் நாரணன் வந்தார் என்றான். நல்ல பூமியாய் ஆக்கி வைத்து இந்த நாடங்கும் ஓர் உடைக்குள்ளே சொல் ஒன்றுக்குள்ளே ஆள சுவாமி விட்டுணுவும் பூவி மீதில் வந்தார். மனுவாய் பிறந்து வைகுண்டமாய் தானுவை அடக்கி தவசிருந்து நல்லோருக்கு எல்லாம் வரம் கொடுத்து இந்த நானிலம் ஆண்டிட வந்திடுமா. ஆண்டவர் நாரணர் வைகுண்டமாய் புவி ஆண்டிட வந்திடும் நாள் இதுதான் நம்மாலே சொல்ல இயலாது என்று சோதிரி சாத்திரம் ஓதலுற்றார். நாரணர் வைகுண்டமாய் புவி ஆண்டிட வந்திடும் நாள் இதுதான் நம்மாலே சொல்ல இயலாது என்று சோதிரி சாத்திரம் ஓதலுற்றார். சங்கு சக்கரத்து விட்டேணுவும் கீழ்ச்சானார் குலத்திலே வந்திடுமோ பம்மத்தை காணுது மந்திரியே அந்த சாமியை பிடித்து வாரும் என்றான். அப்போது மன்னவன் அருகிருந்த ஒரு ஆயிடை அன்பன் எழுந்திருந்து அரசனின் புத்தியை மாற்றிடவே நம்ம ஐயாவின் புகழை எடுத்துரைத்தார். பூவண்டனார் புத்தி சொல்லி நின்றார் இந்த பூமியில் ஆண்டவன் ஐயா என்றார். சாதி வேதம் இல்ல அன்பு வழிதான் சாதிக்க வந்த சாமி என்றார். ராமனாய் தோன்றி வந்தவர்தான் ராவணன் சிரசை அறுத்தவர்தான் பஞ்சவரை காக்க கண்ணனாக தோன்றி கஞ்சனை அழித்தது மைகுண்டர்தான். ஐவர்க்கும் தூதனாய் ஆகி வந்தார் அன்று அங்கும் இங்கும் மத ஓடிச் சென்றார். பாரத போரினை பாங்குடனை செய்து பாவிக்குரியனை அளித்தவர்தான்.
கற்பிடிச்சானன் கைகளிலே நீ கைக்கூலி வாங்கி வைத்துக் கொண்டு இப்படி மழுப்ப வந்தாயோடா நீ எனக்கு புத்தி சொல்லாதே என்றான். மழுப்பிள்ளை கேடு மன்னவனே நீ பாழகப் போகிறாய் என்று சொன்னார். ஆனைப்படையும் அரண்மனை கோயிலும் சேனையும் செல்வமும் தோற்றிடுவாய். எல்லாமும் தோற்று நீசம்மன்னா நீ எரிந்து கரிந்து செத்திடுவாய். நான் இதை சொல்லவில்லை அப்பா, ஐயா நாரணர் ஊரைத்தார் என்று சொன்னார். கோபத்தால் வெகுண்ட மன்னவன் பூவண்ட கோனாரை சிறையில் போடு என்றான். கொண்டு வா பண்டாரச்சாமி இதனை என்று சண்டாள மன்னவன் ஆணையிட்டான். கோடி கோடி என படை வரவே ஐயா கோமகன் வைகுண்டர் தான் அறிந்து கூடிய சான்றோரின் உளமறிய ஒரு வேடிக்கை நாடகம் ஆடுகிறார். ஐயாவும் எழுந்து ஓடுகின்றார். அன்பர் ஏதும் அறியாது பின்தொடர்ந்தார். பண்டு வீரன் திட்டம் பக்கடலை நோக்கி பண்டார வைகுண்டம் ஓடிப் போனார். நல்லவரெல்லாம் நாராயணா என நாயகன் வைகுண்டரை தொடர்ந்தார். பொல்லாத வம்பர்கள் வம்பு ஊரை பேசி செல்ல வைகுண்டரை கேலி செய்தார். முட்டப்படித்தலம் வந்த ஐயா கடல் முற்றும் விலகிட உள் நடந்தார். வங்கக்கடல் வற்றி வழிவிடவே ஐயா வைகுண்ட சாமியும் உள்ளே சென்றார். பண்டு பிறந்த கடலுக்குள்ளே அந்த பரம்பொருள் நாராயணர் அழைக்க வைகுண்ட சுவாமியும் வணங்கி நின்று தெய்வ விஞ்சைகள் யாவையும் ஏற்றி நின்றார். அப்பனே ஒப்பில்லா மாமணியே அலை கடலில் துயிலும் மாயவனே செப்பவும் தோலையா நாம் வந்தனை இந்த சீமையில் விளங்க பெற்றவனே.
வைகுண்ட பகவான் கேட்டதற்கு ஆதி பரம்பொருள் பாலவாய் விஞ்சை வைத்தார். பொய்குண்ட காளியன் சூட்சுமத்தை வைந்த பிள்ளைக்கு பக்குவ விஞ்சை சொன்னார். விஞ்சைகள் பெற்ற வைகுண்டரும் தேவ முனிகளும் இருபுறம் சூழ்ந்து வர முத்தப்பரி கடற்கரை வரவே தங்கம் வாங்கிய நாமத்தின் எழுந்தவரே. ஐயாவை தொடர்ந்து சென்றவர்கள் அந்த ஆழிக்கரை தனி கூடி நின்று வைகுண்ட சாமியை நெஞ்சில் வைத்து ஐயா சிவ சிவ அரகர பாடி நின்றார். கரையிலே திருநெல்வேலி பண்டாரத்தோடு நின்றவர்கள் சிவ சிவ அரகராய முழங்க அதில் கல்லும் முதுகிடும் என்றாரே. முத்தப்பரி விஞ்சை தான் முடித்து ஐயா முற்றிய கலியை வேறறுக்க முன்னிரவசாக மந்தம் வந்த சாமி கோபுதலத்திலே மந்தம் வந்தார். கெடுவதை அறிய நீசப்படை வந்து கோமகன் ஐயாவை அடித்திழுக்க கூடிய சான்றோர்கள் கோபம் கொண்டார். நீசப்படையினை விரட்டிடவே துணிந்தார். ஆளுக்கு ஒருவன் ஆவானோ இந்த நீசனை துளு போலாக்கிடுவோம். ஆளும் பரம்பொருள் ஐயாவை நீராணையிடும் என வேண்டி நின்றார். கோபத்தால் சான்றோரும் காரு வாய்த்து அந்த கொடும்படை அழித்திடவே குண்டெழுந்தார். குண்டெடுத்து காக்க மாயவனா அன்பு சான்றோர்க்கு அப்போதும் புத்தி சொன்னார். பொதுக்கென்ற கோபத்தை அடக்கிடுங்கோ மக்கா பொறுமையில் பெரியவராகுங்கப்பா. அர்த்திடவே என்றால் அபூர்வமோ இந்த அநியாய நீசனை பார்த்திடுவேன். மாசு
கயிற்றினால் கட்டி வைத்தான் அந்த பரம்பொருள் ஐயாவை தான் அடித்தான் கட்டி இருக்கியதான் இழுத்து நீச்சன் கைவடி அதனால் தான் அடித்தான் தலைமுடியினை அமர்ந்திடித்து தாறுமாறாகதான் இழுத்தான் காரணி காத்திட வந்தவரை நீசன் தரையிலே அடித்து தள்ளிவிட்டான் வெடிப்புடங்கால் தான் அடித்தான் வெற்றிடமே வாழ் ஓங்கிடுவார் கட்டிய கைகளை பிடித்தெடுத்து பாவி கம்பு தடிகளால் தான் அடித்தான் ஏழைகளை காக்க இரக்கமுடன் ஐயா எங்கள் குலம் அதில் தானும் வந்தி கோளை குல நீசன் இன்று வந்து கொந்தடிக்க விதி வந்ததென்ன கதறி அழுதனர் சான்றோர்கள் கட்டி இழுத்தனன் பாவி நீசன் புலம்பி அழுதனர் சான்றோர்கள் பிடித்து அடித்தவன் பாவி நீசன் தாயும் தகப்பானாய் வந்தவரை நீசன் தரிகட்டி அடித்தம் பாருங்கப்பா தாரணி காத்திட வந்தவரை நீசன் தரங்கட்ட வார்த்தையால் ஏசினானே ஐயாவின் விளையாட்டை அறியாத சான்றோர் அலறி புலம்பி எழுதனரே ஐயையோ ஐயையோ என்ன சொல்ல நம்ம ஐயா படும் பாடுதாங்கலையே எங்கியே அழுத சான்றோர்கள் மனம் தாங்கிட அப்போதும் புத்தி சொன்னார் மலையாதுங்கோ கண்ணு மக்கா நீங்க அலையாதுங்கோ ஐயாவானை ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் இந்த உகபரநாதன் ஆணை என்றுக்கும் அலையின் மீதில் ஏற்றி வைத்த தீபம் போலே கன்றுக்கு நல்ல பாலும் போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்றைக்கும் மக்கா உங்கள் இடம் இருந்தரசு ஆழ்வேன் ஐயாவின் போதனை கேட்டு சென்றோர் அழுது புலம்பி வாடி நின்றார் அரிய நீச படைகளுமே நம்ம ஐயாவை இழுத்து கொண்டு போனார்
ஏதாடா எந்தன் கைக்குள் இருக்குது ஓதாடா உந்தன் வலுவில் என்றான். ஐயா இப்போது 10ஆம் திருவிழா காட்சியை முன்னிட்டு பால் கோரி எங்க பாருங்க ரமேஷனே ரமேஷனே வளர்த்தியான இப்படிதான் மாமா கூப்பிடுவேன் சாப்பிட்டாலும் இருந்துச்சு அப்படி போச்சுல்ல சரி